ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் ப்ளவுஸு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கை பார்க்கலாமோ. அதுக்கு நான் முதல்ல ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கு லைனிங்குமே ரெண்டுமே எடுத்துருக்கிறேன். இப்போ நான் முதல்ல உங்களுக்கு எல்லாமே மெஜர்மெண்ட் ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துடுவேன். செஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஃபுல்லு ரவுண்ட் அப் சேர்த்து 34 ఇంచు. அப்படியே ப்ளவுஸ் லென்த் வந்து நம்மளுக்கு 13.5 ఇంచు. నెక్ విడ్త్ టాప్ సైడ్ 2/4, షోల్డర్ 3 ఇంచు, ఆర్మల్ డౌన్ 5.5 ఇంచు, ఆర్మల్ విడ్త్ 4 ఇంచు. அப்படியே நெக் ஓப்பன் டோட்டல் நமக்கு 10 ఇంచు, நெக் விடுத்து பாட்டம் சைடு 3 ఇంచు. ஓகே, முதல்ல இது ஸ்கொயர் டைப்பில் மார்க் பண்ணிவிடுவேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா நான் இதுன்னு பான் ஷேப்பில் மார்க் பண்ணுவேன். நான் வந்து டைரெக்டாக லைனிங்குமே பண்ணியிருக்கிறேன், எதுவுமே பேட்டர்ன் எதுவுமே பண்ணுறதில்ல. இப்போ என்னவோ மார்க் பண்ணனோ சேம் அந்த மாதிரி தான் இது கட் பண்ணது பண்ணிவிடுவேன். ஓகே, கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாட்டி லைனிங் ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்கு கிராஸ் செக் பண்ணிவிட்டு சைடு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் பைப்பிங் என்னது ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்காக நான் 1 ఇంచు விடத்தில் ஃபேப்ரிக் எடுத்துருக்கிறேன். லென்த்து வந்து நம்மளுக்கு நெக்குக்கு பாட்டமுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துருக்கிறேன். இது மத்தியில் இப்போது நான் உங்களுக்கு ஒயிட் கலர் த்ரெட்டு, ஓகே, இது வந்து பைப்பிங் த்ரெட்டுன்னு சொல்கிறாரு. அந்த த்ரெட்டு போட்டுட்டு நான் அதில் பக்கத்தில் அந்த த்ரெட்டு ஒயிட் கலர் த்ரெட்டு பக்கத்துலவே இந்த ஸ்டிச் ஆனது நான் பண்ணியிருக்கிறேன். இது மொத்தமாக ஸ்டிச் ஆனதுக்கப்புறமா இது எடுத்துகிட்டு சைடு வச்சுக்கிறேன். இப்போது என்ன லைனிங்கை கட் பண்ணாமல் அதை எடுத்துகிட்டு இப்போது நெக்கு பீஸ் என்னது நான் அட்டாச்சிங் என்னது பண்ணிவிடுவேன். இந்த அட்டாச்சிங் மார்ஜின் வந்துச்சு நம்மளுக்கு 1/4 இன்ச்சு மார்ஜின் என்னது இருக்கும். இந்த டர்னிங்கில் எல்லாம் நீங்களும் நீட்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா கீழே ரிங்கல் எல்லாம் வந்துடுது, அந்த மாதிரி வரக்கூடாது. அந்த மாதிரி வரலன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபினிஷிங் என்னது நீட்டாக வருது. இந்த டர்னிங்கில் எதுவுமே நேட்ச் பண்ணக்கூடாது. அப்படியே டைரெக்டாக டர்ன் பண்ணிக்கொண்டு பைப்பிங் என்னது அட்டாச்சிங் பண்ணாங்க. இந்த கார்னரில் அவ்வளோதான், ஃபில்டு எதுவுமே வரக்கூடாது, அப்படியே லூஸும் வரக்கூடாது லைனிங்காக நாங்கள் இந்த பைப்பிங் அட்டாச்சிங் பண்ணும்போது. ஓகே, பைப்பிங் எல்லாம் அட்டாச்சிங் ஆகினதுக்கப்புறம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணச்சக்கப்புறமா பாடி ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு அது சீதா டாப் அண்ட் பாட்டம் இருக்குது இல்லையா, சீதா போட்டுக்கொண்டு அது நெக்கு இந்த இப்போ என்ன பைப்பிங் அட்டாச் பண்ணாமோ அந்த சேமு அந்த ஸ்டிச்சு மேலே தான் இந்த ஸ்டிச் என்னது நாங்களும் பண்ணோமோ. ஏன்னா அந்த ஸ்டிச்சுக்கு இந்த ஸ்டிச்சுக்கு கேப் இருக்கக்கூடாது. இந்த நடுவில் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே ஃபில்ட்டு எதுவுமே வரக்கூடாது, கச்சாவோ எதுவுமே வரக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோன்னு ஸ்டிச்சிங் என்னதை பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஆனதுக்கப்புறமா இந்த நடுவில் ஃபேப்ரிக் என்னது இருக்குது இல்லையா நெக்கு, இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துடுங்க. நம்மள என்ன பைப்பிங் எக்ஸ்ட்ரா இருக்குதோ ஃபேப்ரிக்கோ அது எல்லாமே நீட்டாக கட் பண்ணிடுங்க. லைனிங் எதுவுமே கட் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த நடுவில் நேச்சர்ஸ் என்னது போடுங்க. அப்படியே இந்த சைடு டர்னிங்கோ அந்த சைடு டர்னிங்கில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு நேச்சர்ஸ் என்னது போடுங்க. ஏன்னா இது போட்டோன்னா நம்மளுக்கு டாப் சைடு நீட்டாக டர்ன் ஆகுது. ஓகே, இது டர்ன் பண்ணிக்கணும். இப்போது பைப்பிங்கு, ஓகே, அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் பைப்பிங்கை வெளியே எடுத்துகிட்டு இப்போது நாங்கள் அந்த பைப்பிங்கை பக்கத்துலவே எட்ஜ் ஸ்டிச் என்னது நான் பாடி மேலே இந்த ஸ்டிச் என்னது நான் போட்டுன்னு இருக்கிறேன். இந்த ஸ்டிச் பண்ணும்போது பைப்பிங் என்னென்னா அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா நீங்களும் நீட்டாக அதை பார்த்துக்கோன்னு இந்த ஸ்டிச்சிங் என்னது பண்ணிவிடுங்க. ஏன்னா உள்ளே என்னென்னா பைப்பிங் இருந்துச்சுன்னா அதை நீட்டாக வெளியே எடுத்துகிட்டு அந்த ஸ்டிச்சிங் என்னது பண்ணுங்கள். அந்த ஸ்டிச்சிங் பண்ணும்போது நம்மளுக்கு பைப்பிங் என்னென்னா அப் அண்ட் டவுன் அட்டாச்சிங் ஆயிடுச்சுன்னா நாங்கள் இந்த பாடி ஃபேப்ரிக்கில் இதுவே அட்ஜஸ்ட் ஆனது பண்ணிவிட்டு நாங்கள் இந்த ஸ்டிச் ஆனது பண்ணுவோம். ஓகே, இது மொத்தமாக ஸ்டிச் ஆனதுக்கப்புறமா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நீட்டாக இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, நீட்டாக வந்திருக்குது பைப்பிங் எல்லா சைடுமே. ஓகே, இப்போ அதுன்னு நான் டர்ன் பண்ணிவிட்டு இப்போது லைனிங்கு பாடி 2 சேர்த்து ஒரு ஸ்டிச் என்னது நான் பண்ணிவிடுவேன். இந்த ஸ்டிச்சு பண்ணும்போது நம்மளுக்கு எங்கேயுமே டாப் சைடு லைனிங் ஆகட்டும், கீழே பாடி பீஸ் ஆகட்டும், நம்மளுக்கு ட்விஸ்ட் எதுவுமே வரக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கொன்னு இந்த ஸ்டிச்சிங் என்னது பண்ணுங்க. ட்விஸ்ட் எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா பாடி ஃபேப்ரிக்கோ அது மொத்தமாக ரவுண்டு நான் கட் பண்ணிவிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏதாவது புதுசாக என்னோடய சேனலுக்கு விசிட் பண்ணிங்களன்னா
இப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்குங்க கேட்டதா. இப்போ பாட்டம் சைடு நான் பைப்பிங் என்னதை நான் அட்டாச்சிங் என்னது பண்ணிக்கிறேன். இந்த பாட்டம் சைடில் வந்துச்சு நம்மளுக்கு 1/2 இன்ச் மார்ஜின் இருக்குது. இப்போது நான் ஃபுல்லு ஸ்ட்ரைட்டாக 1/2 இன்ச் என்னது நான் அட்டாச்சிங் என்னது நான் பண்ணிவிடுவேன். இதானதுக்கப்புறமா ஒரு லைனிங் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கு கீழே வச்சுட்டு இப்போ என்னவோ பைப்பிங் அட்டாச் பண்ணனோ அது மேலே தான் இந்த ஸ்டிச்சிங் என்னது நான் பண்ணிவிடுவேன். இப்போது அது டர்ன் பண்ணிவிட்டு இந்த பாடி ஃபேப்ரிக் எல்லாம் உள்ளே போகிற மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் உள்ளே போகிற மாதிரி இந்த ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது பைப்பிங் பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சிங் என்னது நான் பண்ணிவிடுவேன். இன்சைடு இருக்கிறதா எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் அதை நீங்கள் எம்மிங் என்னது பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா தையல் போட அவசியத்தை இல்லை. ஓகே, இப்போது டாட் என்னது அதுக்கு நடுவுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது டாட் என்னது நான் பிடிக்கிறேன். இந்த டாட் வந்துச்சு 1/2 இன்ச் விடுத்து இருக்கும், 3 இன்ச்சு லென்த் என்னது இருக்கும். இந்த டாட்டோ 1/2 இன்ச் விடுத்து 3 இன்ச்சு லென்த்தாக இருக்கும். ஓகே, இது ஆனதுக்கப்புறமா பாடி எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, சைடுக்கு எடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு பேட்டர்ன் எடுத்துகிட்டு வாட்டர் ட்ராப் ஷேப்பு அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் அதை கட் பண்ணிக்கோங்க. பெருசாக ஒன்றும் சின்னதாக ஒன்றும் 2 பீஸு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னென்ன கரெக்ஷன் இருந்தான்னா நீட்டாக கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரு பேட்டர்னில் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போது பேப்பர் கேன்வாஸை எடுத்துகிட்டு இதில் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, எவ்வளோ பீஸ் மார்க் பண்ணோம்னா பெருசு 3 பீஸு மார்க் பண்ணும், சின்னது 3 பீஸு மார்க் பண்ணும். டோட்டலாக பெருசில் 3, சின்னதில் 3, டோட்டால் 6 பீஸு ரெடி பண்ணோம். நீங்களும் இப்போ என்னவோ மார்க் பண்ணனா பெனில் சேம் அந்த பென்னு மார்க்கு தான் நீங்கள் இது ரெடி கட் பண்ணும். ஏன்னா நம்மளுக்கு பேட்டர்னு வந்து ரெடியாக இருக்குது. அதனால தான் இந்த மார்க்கு மேலே தான் நீங்களும் கட் பண்ணும். ஓகே, இது கட் ஆனதுக்கப்புறமா இப்போது அது ஐரனில் ஒட்டிக்கோங்க. ஐரனில் ஒட்டுக்கன்னா பெருசாக வந்துச்சு கான்ட்ராஸ்ட் பீஸு, சின்னது வந்துச்சு நமக்கு ப்ளவுஸ் பீஸு. அது அவுட்லைன் ஃபுல்லாமே வந்து 1/4 இன்ச்சு மார்ஜின் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வச்சுட்டு எல்லாமே மொத்தமாக கட் பண்ணிக்கோங்க. அது ரெண்டுமே கான்ட்ராஸ்ட் பீஸு. ஓகே, இப்போ ப்ளவுஸ் பீஸு இல்லை, சாரீ பீஸும் இல்லை, அதுக்கு வேறு ஏதாவது ஒரு பார்டரில் வந்திருக்குது இல்லையா, இல்லை சில்வர் கலர், இது நான் இப்போ காப்பர் கலர் போட்டுன்னு இருக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி கலர் ஒன்று எக்ஸ்ட்ரா கலரை வாங்கிக்கோங்கன்னு இங்கே நீங்களும் கரெக்டாக 1/4 இன்ச்சு மார்ஜின் அன்னது இருக்கும் இல்லையா, அதை பேப்பர் கேன்வாஸு எட்ஜில் இந்த ஸ்டிச் என்னது வரணும். ஓகே, சின்ன பீஸும் உங்களுக்கு நீட்டாக தெரில, நான் இப்போ பெருசாக பீஸும் இன்னொரு பண்ணி காமிக்கிறேன். இந்த பீஸ் என்னது டர்ன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் என்னது கீழே நீட்டாக வரணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பைப்பிங் ஸ்டிச் வந்துச்சு நம்மளுக்கு என்ன பேக் சைடு பைப்பிங் என்னது ரெடி பண்ணாமல் த்ரெட் பைப்பிங்கு சேம் அந்த மெஜர்மெண்ட்டு இந்த மெஜர்மெண்ட்டு ஒரே அளவுக்கு இருக்கணும். ஏன்னா அதில் த்ரெட் இருக்குது, அது ஒரே லெவலில் வந்துடுது. இதில் த்ரெட் இருக்காது இல்லை, அதனால் நீங்களும் ஒரே அளவு வரணும் மாதிரி பார்த்துக்கோங்க, ஸ்டிச் பண்ணுங்க இது. ஓகே, இது ஸ்டிச் ஆனதுக்கப்புறமா இன்சைடு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, அது எல்லாமே பைப்பிங்கு அது எல்லாமே மொத்தமாக கட் பண்ணி எடுத்துடுங்க. ஓகே, எடுத்துகிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க இது. அப்புறமா திருப்பி பெரிய பீஸுக்கு சேம் அதே கலர் பைப்பிங் தான் அது வச்சுட்டு இப்போது நம்மளுக்கு நீட்டாக தெரியுது பாருங்கள். இந்த பேப்பர் கேன்வாஸ் மேலே கரெக்டாக எட்ஜ் ஸ்டிச் வருதோ நம்மளுக்கு பைப்பிங் வந்துச்சுன்னா 1/4 இன்ச்சு அட்டாச் ஆகுது. அந்த மாதிரி வச்சுக்கொண்டு இந்த ஸ்டிச்சிங் என்னதை நான் பண்ணிவிடுவேன். ஓகே, இப்போ ಅದನ್ನು நீட்டாக டர்ன் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு 1/8 அவ்வளோ. ஓகே, பைப்பிங் த்ரெட் எல்லாமே நம்மளுக்கு 1/8 வந்துச்சு இல்லையா, சேம் அந்த அளவு தான் இதுவே ரெடி பண்ணணும். இந்த டர்னிங்கில் எல்லாம் ஃபில்ட் எல்லாமே வரக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு இது ஸ்டிச் என்னதை நீங்களும் பண்ணணும். ஓகே, இதில் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஃபில்ட் மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அந்த மாதிரி ஃபில்ட் எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கொன்னு இந்த பைப்பிங் ஸ்டிச்சிங் என்னது நீங்களும் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி 3 பீஸ் என்னது ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இன்சைடு எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்கிற பைப்பிங் வித் ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக ட்ரிம் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த மாதிரி 3 பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாடி பீஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கிறது இல்லையா, அந்த சென்டர் வந்துச்சு நான் பேட்சினதை அட்டாச் பண்ணுவேன். இந்த அட்டாச்சிங் பண்ணும்போது கரெக்டாக மிடில் பார்த்துக்கோங்க. ஓகே, மிடில் பார்த்துக்கோன்னு இது அட்டாச்சிங் என்னது பண்ணுங்க.
இந்த ஸ்டிச்சு பண்ணும்போது ஓகே நம்மளுக்கு என்னாவோ இப்போ பைப்பிங் பக்கத்தில் ஸ்டிச் பண்ணாமோ சேம் அந்த ஸ்டிச்சு மேலே தான் இந்த ஸ்டிச்சும் வரணும். ஓகே இந்த சைடு பீஸு வந்துச்சு அப்படி தான் நம்மளுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே ஒரே மெஜர்மெண்ட் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கொன்னு அட்டாச்சிங்கன்னு பண்ணுங்கள். ஓகே அந்த சைடு இந்த சைடு ஒரே மெஜர்மெண்ட் இருக்கும். ஹைட்டில் இருக்கட்டும் விடத்தில் இருக்கட்டும் ரெண்டு சைடுமே ஒரே மெஜர்மெண்ட் இருந்ததுன்னா அந்த பேட்ச் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியுது. ஓகே இது மொத்தமாக ஸ்டிச் ஆனதுக்கப்புறமா ஓகே இன்னொரு டாப் சைடு அதான் ப்ளவுஸ் பீஸு இது வந்து சாரீ பீஸ் ஆயிடுச்சு. இப்போ ப்ளவுஸ் பீஸு இது அட்டாச்சும் பண்ணும்போதும் நடுவில் ரொம்ப மந்தமாக இருக்கிறது அந்த ஃபேப்ரிக் எல்லாமே சேர்த்து. ஓகே அதனால் இந்த பீஸ் அட்டாச்சிங் பண்ணும்போது நீங்களும் ಸ್ವಲ್ಪ கேர்ஃபுல்லாக அட்டாச்சிங் என்னது பண்ணுங்கள். இந்த அட்டாச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு பீஸ் அப்படி இப்படி ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா கீழே இருக்கிற பேட்ச்சு இந்த மேலே இருக்கிற பேட்ச்சு ரெண்டும் ஒரே அளவு இருக்கணும், ரெண்டுமே ஒரே அளவு இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோன்னு இந்த ஸ்டிச்சிங் என்னது பண்ணுங்கள். ஓகே இதுவே அவ்வளோதான். பைப்பிங்கும் மாறி சேம் இருக்கணும். த்ரெட்டு பைப்பிங் எப்படி இருக்குதோ சேம் அந்த மாதிரி தான் இருக்கணும். இதுவே இந்த ஸ்டிச்சு பண்ணும்போது அவ்வளோதான். அப்படியே சொல்லி ஃபேப்ரிக் மேலேவும் வரக்கூடாது, பைப்பிங் மேலேவும் வரக்கூடாது. அந்த நடுவில் ஜாயிண்ட்டாக இருக்குது இல்லையா அந்த ஜாயிண்ட்டுக்கு மேலே தான் இந்த ஸ்டிச்சுன்னு வரணும். ஓகே இது மொத்தமாக அட்டாச் ஆனதுக்கப்புறமா இங்கே நடுவில் நல்லா ரஃப் ஆனதும் பண்ணிவிடுங்க. ஏன்னா அங்கே எல்லாமே கச்சா எல்லாமே இருக்குது, அது ஓப்பன் ஆகக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கொன்னு இங்கே எல்லாமே கச்சா ஆனதை நீட்டாக கட் பண்ணிவிடுங்க. இப்போது ப்ளவுஸ் எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க எங்கன்னா மிஸ்டேக் இருக்குதையா இல்லைன்னு சொல்லிவிட்டு. எதுவுமே மிஸ்டேக் இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் ஆனது ஃபினிஷ் ஆகிருக்குது. இப்போ நடுவில் ஒரு பட்டன் ஆனது நான் வச்சுடுவேன். ஏன்னா அந்த கச்சா எல்லாமே கவர் ஆகணும் இல்லையா அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த சிம்பிள் ப்ளவுஸு வந்துச்சு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கட்டிங்கில் ஆகட்டும் ஸ்டிச்சிங்கில் ஆகட்டும் என்னென்ன டவுட் இருந்தான்னா என்கூட கமெண்ட் பண்ணிங்க. நான் கண்டிப்பாக உனக்கு ஒரு ரிப்ளை ஆனது நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சான்னா ஒரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எப்போவுமே உங்களோட சப்போர்ட்டு தேவைப்படுதுன்னு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.